ஜெயம், ஊழியத்திலே ஜெயம், உன் அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு ஜெயம். அந்த வார்த்தையை படிங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எந்த மக்கள் மத்தியிலும் அவர் ஜெயம் கொடுக்க விரும்புகிறவர். பிகாஸ் இட் இஸ் a irresistible force. அது யாரும் அன்பால் தவிர்க்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. எனவேதான் பாடுகிறோம், கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. கல்லறை அவரை கட்டி காக்க முடியாது. இந்த பூமியிலே கட்டி காக்கப்படாத ஒன்றே ஒன்று கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமையைத்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்கு புரியும். இட்ஸ் a force. ஒரு பெரிய வல்லமை. எப்படிப்பட்ட வல்லமை? இட் இஸ் a revealed force. அது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்தல் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த 57ஆம் வசனத்திலே, எங்கே உன் வல்லமை, எங்கே உன் பலன், எங்கே உன்னுடைய மாமிச பயம் எங்கே? அப்படியானால் resurrection reveals the power of God. மூன்றாவது, resurrection release the power of God. அப்போஸ்தலர் 1:8 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உனது வரும்போது பலனடைந்து யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி எல்லை எங்கும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்ற முதல் குறிப்பிட சொன்னேன். இட் ரிவீல்ட், அது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, ரிலீஸ், என் வாழ்க்கையில அது கொண்டு வருகிறது. எனவேதான் 1:8 இந்த வார்த்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பலனடைந்து யூதேயா முழுவதும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், not only it revealed and also it released. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் சொந்தமாய் மாறி பரிதாபத்துக்குரிய உலகம், நம்பிக்கையற்ற உலகம், அன்பாலே சோகங்களும் துயரங்களும் ஏமாற்று நிறைந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை வைத்திருந்த ஆண்டவர். திரும்ப சொல்லுகிறேன், the last word. நம்பிக்கையற்ற, சோர்ந்து போன, இலக்கரித்து போன இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நாளிலே என் செய்தி திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இது பிரிக்கப்பட முடியாத ஒரு சத்தியம். இரண்டாவது, இது புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு சத்தியம். யாரும் ஏற்று நிற்க முடியாத ஒரு சத்தியம். அன்பானவர்களே, தவிர்க்க முடியாத ஒரு சத்தியம். இது புரிந்து கொள்ள முடியாது. கவிஞர், அதே உயிர்த்தெழு வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். சாவுக்கியவன சரீரம் சாவாமையும், அழிவுள்ள சரீரம் அழியாமையும் தரித்துக் கொள்கிறது. எனவேதான் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை. எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறார், எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும்